என் அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த ஈதுல் அத்ஹாவினுடைய நாளை அடைந்து இந்த தொழுகையை முடித்துவிட்டு இந்த பிரசங்கத்தை கேட்பதற்காக அமைதியாக அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். என் அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்காக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்று தந்த அந்த பெருநாட்கள் தான் நோன்பினுடைய பெருநாளும் ஹஜ்ஜு பெருநாளும் ஆகும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், அல்லாஹுடைய தூதர் மதீனாவிற்கு வந்த பொழுது அந்த மக்கள் தங்களுக்கு என்பதாக ஒரு பெருநாளை உருவாக்கி கொண்டும் அதனை கொண்டாடி கொண்டு இருந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், யா அல்லாஹ், என்னுடைய சமூகத்திற்கு என்னுடைய சமுதாயத்தினருக்கு ஒரு கொண்டாட்டத்தை உண்டாக்கி தருவாயாக. அந்த கொண்டாட்டம் என்பது வெறும் கொண்டாட்டமாகவும் கூத்துகளாகவும் இருக்கக்கூடாது. மாறாக எனது இந்த தௌஹீதினுடைய இந்த கொள்கையை எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு உலக மக்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு அல்லாஹுடைய தூதர் பெருநாளை கேட்கிறார்கள். அல்லாஹுடைய தூதருடைய அந்த கேள்விக்கு அல்லாஹ் பதிலளிக்கிறார். ஹஜ்ஜு பெருநாளையும் நோன்பு பெருநாளையும் அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்தான். நோன்பு பெருநாளுக்கு பின்னால் நாங்கள் என்ன செய்வோம்? அந்த அமல்களை எல்லாம் முடித்த சந்தோஷத்தின் காரணமாக, அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய காரணமாக அந்த ஈதினுடைய நாளை கொண்டாடுவோம். அதுபோல்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜு பெருநாளுடைய அந்த விஷயங்களும் அஷ்ரும் மின் தில்ஹிஜ்ஜாவுடைய முதலாவது 10வது நாட்கள் சிறப்பு மிக்க நாட்கள். இந்த உலகத்தில் எப்படி ரமதானுடைய கடைசி இரவுகள் சிறப்பு மிக்க இரவுகளாக கருதப்படுகிறதோ அதே போன்றுதான் தில்ஹிஜ்ஜாவுடைய முதலாவது 10 நாட்கள் மிகவும் சிறப்பு மிக்க நாட்கள். இந்த நாட்களில் அல்லாஹ்வுடைய அடியார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு இணங்க அதில் என்ன அமல்களை எல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்துவிட்டு ஹஜ்ஜை எல்லாம் முடித்து அந்த சந்தோஷத்தை அவர்கள் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அமைத்து கொடுக்கப்பட்டதுதான் இந்த ஹஜ்ஜினுடைய பெருநாள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜுக்கு சென்ற அந்த மக்கள் அரஃபாவுடைய நாளில் எந்த நாளில் அல்லாஹ்விடத்தில் கையேந்தப்பட்டால் அல்லாஹ் வெறுங்கையோடு அனுப்ப மாட்டான். அந்த நாளில் கேட்பது மிக சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும் என்பதாக அரஃபாவுடைய நாளை அரஃபாவுடைய இடத்தில் அந்த மக்கள் நின்று கேட்பார்களோ அதே நாளில் ஹஜ்ஜுக்கு செல்ல இயலாத மக்களுக்கு அல்லாஹ் அரஃபாவினுடைய நோன்பை என்ன செய்கிறான்? சுன்னத்தாக்குகிறான். அந்த நாளில் அவர்கள் அரஃபாவில் நோன்பு வைத்தால் முன் சென்ற பாவங்களும் பின் சென்ற பாவங்களும் என்ன கழிக்கப்படும் என்பதாக அல்லாஹ் முக்மின்களை ஆர்வப்படுத்துகிறான். அதற்கு பின்னால் அவர்கள் இன்றைய நாளில் என்ன செய்வாங்க? ஹதாயாக்களை கொடுப்பாங்க. ஹதாயாக்களை கொடுக்கும் வரை அந்த ஹதாயாக்கள் அதனுடைய இடத்தை சென்று அடையும் வரை அவர்கள் முடியை எடுக்கக்கூடாது. அவர்கள் என்ன செய்யக்கூடாது? நகத்தை வெட்டக்கூடாது. அதே போன்று செய்ய இயலாத மக்களுக்கெல்லாம் என்ன செய்யறான்? நீங்க அவர்கள் ஹதாயாக்கள், நீங்கள் அதாஹயாக்கள், அதாவது உதுஹியாவை கொடுங்க என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அதுவரை அவர்கள் எப்படி நகம் வெட்டாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் எப்படி முடி களையாமல் இருக்கிறார்களோ அதே போன்றிருங்கள். இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனுடைய இயல்பை பொறுத்தவரை அவனுக்கு எந்த விதமான ஒரு விஷயமும் கடமையாக்கப்பட்டு விட வேண்டாம், அதனை கொண்டு சிரமமாக வேண்டாம் என்பதாக தான் மனிதன் நினைப்பான். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் மனிதனுடைய சிந்தனை மாற்றமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் பார்ப்போம். தராவியினுடைய தொழுகையை தொடர்ந்து தொழுது விட்டால் எங்கே அல்லாஹ் கடமையாக்கி விடுவானோ என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அதனை விட்டு இருந்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமக்கு கடமையாக்கப்படவில்லை ஹஜ். எம்முடைய விசாலத்திற்கு, எம்முடைய செல்வத்தினுடைய அந்த விசாலத்தை அடையவில்லை, எம்முடைய உடல் அதற்கு தோதுவாக இல்லவில்லை என்றாலும் ஒரு முக்மின் நினைப்பான், என்னால் முடியவில்லையே, என்னால் ஹஜ் செய்ய முடியவில்லையே, இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் எனக்கு கடமையாக்கப்பட்டு இருக்கக்கூடாதா, நான் இந்த ஹஜ்ஜை செய்திருக்க கூடாதா என்பதாக ஒரு முக்மினுடைய உள்ளம் பதவதைக்குகிறது, கவலையால் சூழப்படுகிறது, அவனுடைய கண்களில் இருந்து தண்ணீர் வருகிறது. அந்த மக்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களை என்ன செய்கிறார்கள்? அவர்கள் என்ன இபாதத் செய்திருப்பார்கள், அவர்கள் எந்த நாளில் இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதாக அவர்களை நினைத்துக் கொண்டு என்னால் செய்ய இயலாமல் ஆகிவிட்டதே என்பதாக இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் மனிதன் என்ன செய்கிறான்?
கடமையாக்கப்படாத ஒரு விஷயமும் கடமையாக்கப்பட வேண்டும் என்பதாக நினைக்கிறான். அதற்கு தான் அவர்களும் நீங்களும் சமம்தான் என்ற அடிப்படையில் அல்லாஹ் அவர்கள் செய்வதை போன்றே இபாதத்துகளை நமக்கு வைத்திருக்கிறான். இதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இருவரும் நினைப்பது ஒன்றுதான். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக லா ஷரீக லக லப்பைக். யா அல்லாஹ், இருவரும் நினைப்பது ஒன்றுதான். உன்னை நாடி நாங்கள் வருகிறோம், உனக்காக வருகிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஒரு எண்ணம் ஒரு முக்மீனுடைய உள்ளத்தில் வர வேண்டும் என்பதற்காக இந்த ஈது பெருநாள், இந்த ஈதனுடைய பெருநாள் எமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு எண்ணம் ஒரு முக்மீனுடைய வாழ்க்கையில் வர வேண்டும். அல்லாஹ்விற்காக எதையும் விட்டுத்தரக்கூடியவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அவனுடைய குடும்பமாக இருக்கட்டும், அவனுடைய வியாபாரமாக இருக்கட்டும், அவனுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளை, நாடு, மனைவி, அப்பா, தந்தை எல்லாம் இருக்கட்டும், அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் இவைகளை எல்லாம் விட்டுவிட வேண்டும். இவைகள் எல்லாம் எமக்கு எதிராக நிற்பார்கள் என்று சொல்லப்பட்டாலும் எனக்கு அல்லாஹ் போதும் என்பதாக அந்த ஒரு எண்ணத்தை உருவாக்குவதற்காக தான் இந்த பெருநாள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி ஒரு மனிதர் வாழ்ந்து சென்றார். அவருடைய வாழ்க்கையை தான் கொண்டாட்டமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மா கான இப்ராஹீம யஹூதிய்ய வலா நஸ்ரானியா, இப்ராஹிம் யஹூதியாகவும் இல்லை, இப்ராஹிம் நசாராவாகவும் இல்லை. ஆனால் இப்ராஹிம் முஸ்லிமாக இருந்தார். முஸ்லிம் என்றால் என்ன? முஸ்லிம் என்றால் என்ன? முஸ்லிம் என்றால் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவன். ஒரு மனிதர் அல்லாஹ்விற்கு முற்றிலும் கட்டுப்பட்டு நடந்தார். ஆதலால் அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையை இந்த உலகத்திற்கு என்ன செய்கிறான்? படிப்பினையாக ஆக்கிறான். அவருடைய வாழ்க்கையை அவர் மரணித்த பின்னாலும் உலகம் அழியும் காலம் வரை இந்த உலகத்தார் நினைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் எம்மை அவருடைய வாழ்க்கையை கொண்டாட செய்கிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தன்னுடைய மனைவி உர் என்று சொல்லக்கூடிய அந்த ஈராக்கினுடைய பகுதியில் அவர் பிறக்குகிறார். அவர் அப்படியே பிலஸ்தீனுக்கு என்ன செய்கிறார்? இடப்புடம் பெறுகிறார். அவருடைய வாழ்க்கையில பல கஷ்டம். சிலை வணக்கத்தை பார்க்கிறார்கள், சிலை வணக்கத்தை பார்க்கிறார்கள். இது சரியில்லையே என்பதாக விடுகிறார்கள். அதற்கு அந்த மக்கள் நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசி எறிகிறார்கள். அந்த நேரத்திலும் அவர் சொன்னார், இந்த நாட்டை விட்டு நீங்கள் விரட்டுகிறீர்களா? நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொண்டதற்காக எங்களை நீங்கள் அநியாயமாக குறை செய்கிறீர்களா? இன்றைக்கு பார்க்கிறோம் அல்லவா? அதே போன்றுதான், என்னை நீ அநியாயமாக குறை செய்வாயா? என்னை தீயில் போட்டு எரிப்பாயா? என்னுடைய சட்டங்கள், என்னுடைய அடிப்படை உரிமைகளை பறிப்பாயா? பறித்துக் கொள்ளடா, பறித்துக்கொள். எந்த ஒரு காரணத்திற்காகவும் இந்த உலகத்தினுடைய அடிப்படை ஆதாயத்திற்காக அல்லாஹ்வுடைய கலிமாவை, கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா, அல்லாஹ்வுடைய அந்த மாபெரும் கலிமாவை ஒரு நாளும் விட மாட்டேன். என்ன பண்ணுவ நீ? என்னுடைய உயிரை எடுப்பையா? எடுத்துக்கொள். எவ்வளவு பெரிய நெருப்பு குண்டத்தை வேண்டுமானாலும் தயார் செய். நான் என்னுடைய உயிரை விட தயாராக இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய கட்டளையை விட தயாரா இல்லை, இந்த தௌஹீதை விட தயாரா இல்லை. அந்த ஒரு மனிதனை நினைச்சுதான் என்ன செய்கிறோம்? அப்படி ஒரு வாழ்க்கையில் இஸ்லாமிய சமூகம் வாழணும் தான் என்ன செய்யறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நாளை நினைக்கும்படி ஆக்கி இருக்கிறான். அல்லாஹ் அது மட்டுமா, தன்னுடைய மகனை விட சொன்னார்கள். மகனே அல்லாஹ் என்ன செய்யறான்? அறுக்க சொல்றான். அவருடைய அந்த சோதனையை என்ன செய்ய, சோதனையினுடைய உச்சகட்டம். அவரை அல்லாஹ் எப்படி சோதிக்கிறான் பாருங்க. இந்த நேரத்திலும் அல்லாஹ்வா உலகமா, அல்லாஹ்வா மகனா என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் எனக்கு அல்லாஹ் போதும் என்பதாக தேர்ந்தெடுக்கிறார். அதனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அகிலத்தாரினுடைய முன்மாதிரியாக அவரை ஆக்குகிறார். அவர்கள் யகூதுகள் சொந்தம் கொண்டாடுகிறார்கள், ஆனால் அவர் யகூதியாக இல்லை. அவரை நசாராக்கள் சொந்தம் கொண்டாடுகிறார்கள், அவர் நசாராவாக இல்லை. இருவரும் அல்லாஹ்வுடைய கட்டளையை மறுத்து நின்றார்கள். அவர் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்கக்கூடிய, அல்லாஹ்விற்கு அடிபணிந்த ஒரு முஸ்லிமாக வாழ்ந்தார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துல நம்ம நினைக்கிறோம், ஏன் நம்ம இப்ப குர்பானி கொடுக்க போறோம், ஆடுகளை அறுக்க போறோம். 4 ஆடுகள் அறுக்கலாம், 5 ஆடுகள் இருக்கலாம், 10 ஆடுகள் கூட இருக்கலாம், மாடுகளை அறுக்கலாம், ஒட்டகங்களை அறுக்கலாம். ஆனால் எந்த நோக்கத்திற்காக இந்த பிராணிகளை நாம் அறுக்குகிறோம் என்பதை மறந்துவிட்டு அறுக்க வேண்டாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பிராணிகளை அறுப்பதன் மூலம் நமக்கு அல்லாஹ் சொல்லுவது என்ன? இப்ராஹிம் எதையும் விட தயாராகினார், அல்லாஹ் என்று வந்தால் இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமிகளையும் படைத்த அல்லாஹ் என்று வந்தால் அல்லாஹ்வின் பக்கம் அவருடைய முகத்தை திருப்பினார். ஓ மனித சமுதாயமே, இந்த உலகத்தில் உலகமா அல்லாஹ் என்று வந்தால் அல்லாஹ்வின் பக்கமோடைய முகத்தை திருப்புங்கள் என்பதாக அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, மறுக்க கூடாது.
நம்முடைய வியாபாரமா? இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகத்துல தெரியுமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மனிதர்களாக இல்லை, மிருகங்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். மிருக சட்டங்களை என்ன செய்யறாங்கன்னா, 2 பேருக்கு கன்சென்ட் இருந்தா போதும், 2 பேர் ஒற்றுக்கொண்டால் போதும், இந்த உலகத்துல எதுவுமே தப்பு கிடையாது என்பதாக மிருக சட்டங்களை எல்லாம் ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மனிதன் மிருகனாக வாழ ஆரம்பித்தால் மிருகனாக வாழ வேண்டும் என்பதாக வாழ்ந்து கொள். யாருடைய மனைவியோடும் யாருடைய கணவனும் இருக்கலாம், அவர்கள் இருவருக்கும் என்ன பிடித்து விட்டது, அவர்கள் இருக்கிறார்கள் என்பதாக மனிதர்கள் மிருகங்களாக ஆகிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறுபடியும் இது ஜாஹிலியத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். இந்த நேரத்தில் அவர்கள் அப்படி மட்டும் வாழ்வதை விட்டு சும்மா இல்ல, யார் முஸ்லிம்களாக இருக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வை கட்டுப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து ஏன் பிற்போக்குவாதியாக இருக்கிறீர்கள், ஏன் பிற்போக்குவாதியாக இருக்கிறீர்கள், வாங்க எல்லாத்தையும் ஏத்துக்கங்க, எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக லிபரலிசத்தை பற்றியும் கம்யூனிசத்தை பற்றியும் எங்களை என்ன செய்யறாங்க, அழைக்கிறார்கள். எப்படி மனிதன் காட்டுவாசியாக வாழ்ந்தானோ அப்படி ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்கிறார்கள். ஆடுகளும் மாடுகளும் வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அதுவெல்லாம் அவர்களுக்கு தவறாக தெரியவில்லை. ஒருவன் குடிக்காமல் இருப்பது, ஒருவன் ஏமாற்றாமல் இருப்பது, ஒருவர் அந்நிய பெண்ணை ஏறெடுத்து பார்க்காமல் இருப்பது, ஒருவன் அல்லாஹ்வுடைய கட்டளையில் இருப்பது அவர்களுக்கு தவறாக தெரிகிறதா? இந்த நேரத்தில் நாம குழம்பி விடக்கூடாது. இந்த நேரத்தில் இந்த வேலையா, இவர்களா, நீ போடா, நீ போ, எனக்கு அல்லாஹ்வுடைய இந்த உலகத்தினுடைய அர்ப்பணம். நம்முடைய மனசு எப்படி தெரியுமா? இந்த ஷஹ்வத்தை கண்டா அது அப்படியே பாய்ந்து போய்விடும். மனிதனுடைய இயல்பு அதுதான். இந்த இச்சைகளை கண்டால் பாய்ந்து போய்விடும். அந்த நேரத்தில் எம்முடைய உள்ளமே நமக்கு சொல்லும், ஈமான் கொண்ட இந்த உள்ளமே நமக்கு சொல்லும், விட்டுடலாமா, இவ்வளவு ஜாலியான வாழ்க்கையை அவங்க வாழ்றாங்க, விட்டுடலாமா என்பதாக கேட்கும். அந்த நேரத்தில் நாம அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் என்பதாக இந்த ஷைத்தான்களை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி வந்தோம் என்று சொன்னால், இப்ராஹிம் செய்த தியாகத்திற்கு நாமும் அதை பின்பற்றக்கூடிய மக்களாக, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தியாகத்தை செய்யக்கூடிய மனிதர்களாக ஆகும். அதுதான் இந்த ஆட்டை அறுப்பதின் மூலமாக அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறார். அதுபோல உன்னுடைய ஷஹ்வத்தையும் உன்னுடைய இச்சைகளையும் நீ அடக்கிக் கொள் என்பதாக. அதே போல வியாபாரங்களில் ஏமாத்தினால் தான் நான் கோடீஸ்வரனாக முடியும், ஏமாத்தியவர்கள் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அம்பானி அதானி என்பதாக இந்த உலகத்தில் கோட்டைகளையும் கொட்டளங்களையும் கட்டி கொண்டு வாழ்கிறார்கள். அப்படி ஏமாத்திதான் எனக்கு இந்த துன்யா கிடைக்க வேண்டும் என்பதாக இருந்தால், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நேரத்தில் ஒரு முஃமின், அல்லாஹ் எனக்கு இதனை தடை செய்திருக்கிறார், எனக்கு இந்த காசும் வேண்டாம், பணமும் வேண்டாம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய சட்டங்கள் போதும் என்பதாக அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகிறார் அல்லவா? அதுதான் ஒரு முஃமின் இப்ராஹிமை முழுமையாக பின்பற்றக்கூடிய ஒரு மனிதனாக அந்த நேரத்தில் தான் மாறுறான். அந்த நேரத்தில் தான் நம்ம இந்த ஆடுகளையும் மாடுகளையும் மறுப்பதற்கான என்ன சொல்றது, அதனால் பலனை பார்க்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். வெறும் ஆடை மட்டும் அறுக்கிறதுலையோ, வெறும் மாடை மட்டும் அறுக்கிறதுலையோ இல்லை, அதனை ஆடையும் மாடையும் அறுத்து விட்டு அப்படியே நாங்க பின்னாடி போக வேண்டியதில்லை. அதனை அறுத்து விட்டு என்னுடைய வாழ்க்கையில எப்படி இந்த ஆடை நான் தியாகம் செஞ்சனோ அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய இச்சைகளை நான் தியாகம் செய்வேன், என்னுடைய சுய எண்ணங்களையும் சுய விருப்பங்களையும் மார்க்கம் என்று வந்தால் என்ன செய்து விடுவேன், விட்டு விடுவேன் என்பதாக முடிவெடுக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி ஒரு மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹா இல்லது அவர்களுடைய உயிரா, லா இலாஹ இல்லல்லாஹா அவர்களுடைய உயிரா என்று கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் இடிபாடுகளுக்கு மத்தியில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலும் அவர் சொல்கிறார், என்னுடைய இந்த பெண் மக்கள் உள்ளே தூங்கிக் கொண்டிருந்தார்கள், இந்த பில்டிங் இடிவதற்கு முன்னால் வரையும் உயிரோடு இருந்தார்கள், ஆனால் நான் ஆதரவு வைக்கிறேன், அவர்கள் இப்போது இறந்து விட்டார்கள். அந்த இடிபாடுகளுக்கு மத்தியில அவர்களை சென்று காப்பாற்ற போன அந்த மக்களுக்கு இடிபாடில் மாட்டிக்கொண்ட அந்த மனிதர் சொல்கிறார், முஸ்லிம்களை நீங்கள் பயப்பட வேண்டாம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மாறு செய்து நடந்து விடாதீர்கள், அல்லாஹ் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சோதனை வந்த பொழுதும் அந்த சோதனையை ஏற்றுக்கொண்டு அழகிய பொறுமை காத்து, இந்த உலகமா நான் என்னுடைய பிள்ளைகள் கொல்லப்படலாம், என்னுடைய நாடு என்னை விட்டு பறிக்கப்படலாம், என்னுடைய பெண்களை அநியாயமாக கற்பழிக்கலாம், எதை வேண்டுமானாலும் செய்து கொள், இந்த இடிபாடில் நாம் மாட்டிக்கொண்டால் என்னுடைய உயிருடைய கடைசி நிமிடமாக இருந்தாலும் நான் என்னுடைய சமூகத்திற்கு சொல்லுவேன், இந்த உலகமா அல்லாஹ்வா
என்று வந்தாலே சமூகமே, முஸ்லிம் சமூகமே கேட்டுக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நம்புங்கள், அல்லாஹ் வெற்றி கொடுப்பார், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறார் என்பதாக இடிபாடுகளுக்கு மத்தியில் என்று பேசினாரே, அந்த ஈமானை, அந்த பிலஸ்தீனிய சகோதரருடைய ஈமானை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களை நாம் இங்க நினைக்கணும். இன்னைக்கு அவங்க எப்படி திருநாள் கொண்டாடுறாங்கன்னு தெரியல. பிள்ளைகளோட அமர்ந்திருக்கிறீங்க, மனைவிமார்களோட அமர்ந்திருக்கிறீங்க, வீட்டுல ஆடுகள் இருக்குது, சமைத்து சாப்பிட இருக்கிறீங்க. ஆனா அவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குமான்னு தெரியல. அந்த மக்களையும் நினைவு கூறுங்கள். எப்படி அவர்கள் அல்லாஹ்விற்காக எதையும் தியாகம் செய்ய துணிந்தார்களோ அப்படி எதையும் தியாகம் செய்ய துணியக்கூடிய மக்களாக அல்லாஹ் எங்களை ஆக்க வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக நாம் வாழ்ந்தால் நிச்சயம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அல்லாஹ் எம்முடைய கண்ணியத்தை மறுபடியும் கொடுப்பார். இந்த உலகத்தினுடைய சாவுகள் எங்களுடைய கைகளில் கொடுக்கப்படும். இந்த உலகத்தில் மறுபடியும் தலை தூக்கி நடக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த தியாகத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த தியாகத்தை கொடுக்க வேண்டும் என்ற அந்த உறுதியை எம்முடைய உள்ளத்தில் உறுதியாக வைக்க வேண்டும். அல்லாஹ் எமக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.